ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமாரான ஓட்டத்தை தான் பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட கண்டென்ட் என்னதான் சம புள்ளியாக இருந்தாலுமே நம்ம தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்ட் மூவிஸை விட கமர்ஷியல் மூவிஸுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல. இந்த வீடியோவில் இந்த படம், அதாவது விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டா ஃப்ளாப்பா கலெக்ஷன் வைஸ் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது இந்த படம் இப்போ வரைக்கும் வேர்ல்ட் வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேற 125 கோடி தான் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இன்னாரும் நம்ம அஜித் மாதிரி பெரிய நடிகர்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே 125 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கணும். பட் வேர்ல்ட் வைடாவே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே 125 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட தமிழ்நாடு கலெக்ஷன் மொத்தமாக இப்போ வரைக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வேற 73 கோடி தான் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 கோடி கூட கலெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன நம்ம தல அஜித் குமாரோட துணிவு படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் வைடாக 200 கோடி கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தோட எண்ட் ஆஃப் த ரன்ல இந்த படம் வெறும் 150 கோடி தான் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். இந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஸ்டேட்டஸை தான் அச்சீவ் பண்ண போகுது. ஆல்சோ கைஸ், இந்த படத்தோட ப்ரொடக்ஷனான நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான லாஸை சந்திக்க போகிறாங்க. பிகாஸ் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க 150 கோடி போட்டு எடுத்திருந்தாங்க. பட் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வேர்ல்ட் வைடாகவே 125 கோடி தான் வந்திருக்கு. இன்னும் கோடி போனால் 20லேருந்து 25 கோடி வரைக்கும் தான் கலெக்ட் பண்ணோம். ஸோ ஓவரால் 150 crores தான் வேர்ல்ட் வைடாக கலெக்ட் பண்ணோம். இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு மட்டும் லாஸ் ஆக போகிறது இல்லை கைஸ். மொத்தமாக இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இந்த படத்தை வாங்கின தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லாஸை பார்த்தீங்கன்னா இந்த படம் கொடுக்க போகுது. ஆக்சுவலாக இந்த படம் ஒரு தரமான படம். பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ரீச் ஆகல. அதே மாதிரி ஓவர்சீஸ் ஆடியன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா பெருசாக கனெக்ட் ஆகல. ஸோ என்னன்னு தெரியல. பட் நம்ம தல அஜித் குமார் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிமான குட் பேட் அக்லி படத்தை பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி தியேட்டர்ஸில் வேர்ல்ட் வைடாக ரிலீஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் குமார் ஒரு சரியான கம்பேக் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. கேஸ் விடாமுயற்சி படத்தில் மாஸ் அண்ட் ஓமோன்ஸ் இல்லாததுனால நம்ம தல அஜித் குமார் ஃபேன்ஸ்க்கே இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருசாக பிடிக்கல. பட் இந்த படத்தில் என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லியில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. குட் பேட் அக்லி படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விசில் அடிச்சு என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி மாஸ் அண்ட் வாவ் மூமெண்ட்ஸ் இருக்குமா. அந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகுது. அண்ட் கைஸ், விடாமுயற்சி படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆனதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.